இது மகிமை நேரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த மகிமை நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட செய்திக்கு ஆதாரமாக தேவனுடைய வார்த்தை, செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. யாருடைய அலங்கத்திற்கும் அரண்மனைக்கும் உள்ளே சுகமும் சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் இருக்கிற வீட்டிலே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு அமைதி, ஒரு நிறைவு காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சந்தோஷையும் சமாதானத்தையும் கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இந்த நாளிலும் கூட நாம் யாரை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகத்திலே அநேக சங்கீதங்கள் வேதாகமத்திலே குறிப்பிடப்படுகிறது. சங்கீதம் என்பது வேதாகமத்தின் இதயம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதிலே 120 134 வரை உள்ள சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த ஆரோகண சங்கீதங்கள் என்பது இந்த எருசலேமிலிருந்து மலை உச்சிக்கு பண்டிகைக்கு செல்லுகிறவர்கள் பாடல் பாடிக்கொண்டே செல்வார்களாம். அவர்கள் செல்லுகிற இந்த துதிகள், இந்த பாடல்கள் தான் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. தாவீது இதில் 74 சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார். மோசே 1 எழுதியிருக்கிறார், சாலமோன் 1 எழுதியிருக்கிறார், ஏமான் 1 எழுதியிருக்கிறார், ஆசாப் 12 எழுதியிருக்கிறார், ஏத்தா 1 எழுதியிருக்கிறார். இதிலே இந்த ஆரோகண சங்கீதங்கள் என்பது மொத்தம் 15 சங்கீதங்கள் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தினால் சொல்லப்படுது, ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி, இந்த சுகமும் சமாதானமும் எந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி நாம் யாரை குறித்து பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்னாள். அன்னாள் என்பது வேதாகமத்திலே 2 அன்னாள்கள் குறிப்பிடப்படுகிறது. லூக்கா எழுதின புத்தகத்திலே ஒரு அன்னாள் குறிப்பிடப்படுகிறது, உத்தம விதவை என்று சொல்லி சொல்லப்படுகிறது, ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் 1 சாமுவேலே ஒரு அன்னாள் குறிப்பிடப்படுகிறார். அது யார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அது சாமுவேலின் தாய். இந்த சாமுவேலின் வீட்டிலே, சாமுவேலின் தாயிடத்திலே, வீட்டிற்குள்ளே ஒரு குறைவு காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், சாமுவேலின் அம்மா, அதாவது அன்னாளின் கற்பமானது அடைக்கப்பட்டிருந்தது. அதனால் அவளுடைய வீட்டிற்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சூழ்நிலை மிகவும் மோசமாக காணப்படுகிறது. அவள் எல்லோரும் பண்டிகைக்கு செல்லும் போது மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, எல்லா எதிர்பார்ப்போடு கூட செல்வார்கள். அப்படி செல்லாமல் இவள் மிகவும் துக்கத்தோடு கூட ஒரு பண்டிகைக்கு கடந்து செல்லுகிறாள். தன் கணவரோடு கூட, தன்னுடைய சக்களத்தியோடு கூட அந்த இடத்துக்கு கடந்து செல்லுகிறாள். மிகவும் மனவடிவாக்குகிறாள் பெனினாள், இந்த சக்களத்தியானவள். ஆனா இந்த மனவடிவை எல்லாவற்றையும் மனசிற்குள்ளே வைத்துக்கொண்டு தேவனிடத்திலே போய் அவள் ஊற்றுகிறாள். தேவனே, நான் உம்முடைய சன்னதியில் ஊற்றிவிட்டேன்ப்பா, நீங்க தான் எனக்கு பதில் கொடுக்கணும் என்று சொல்லி வெகு நேரம் மனம் கசந்து அழுகிறாள். அவளுடைய வேதனையின் உச்ச கட்டத்தில் அவள் மனம் கசந்து அழுகிறாள். கடைசியாக நினைச்சதால் அவள் அதன் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி 1 சாமுவேல் புத்தகத்திலே குறிப்பிடப்படுகிறது. தேவனிடத்தில் யார் ஒருவர் முழுமையாய் தன்னுடைய வேதனைகளை, தம்முடைய துக்கங்களை, தம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் முழுமையாய் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தும் போது தேவன் அந்த துக்கத்தை, அந்த ஒரு சஞ்சலத்தை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால், அவளுக்கு குழந்தை இல்லை. அந்த குழந்தைக்காக அதிகமாக ஜெபிக்கிறாள். தன்னுடைய கணவர் சொல்கிறாள், 10 குமாரரை பார்க்கிலும் நான் மேல் அல்லவா என்று சொல்லி. அப்படி பார்த்தோன்னா நான் நினைக்கிறேன், இந்த பெனினாளுக்கு 10 குமாரர்கள் இருந்திருப்பார்களோ என்று சொல்லி. அவ்வளவு காலங்கள் இவள் வேதனையோடு காணப்படுகிறாள். மிகவும் வேதனையோடு கூட அந்த ஆலயத்திலே, அந்த பண்டிகையிலே இருக்கிறாள். ஆனால் கர்த்தர் அவளை அறிகிறார். ஏன் என்று சொன்னால், அவள் ஒரு பொருத்தனை செய்கிறாள். நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவீர் என்று சொன்னால் நான் ஆலயத்திலே கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி. ஆலயத்திலே விடப்பட்ட பிள்ளைதான் இந்த சாமுவேல். அந்த ஆலயத்திலே கொண்டு விட வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இவருடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தாள். சாமுவேலை கர்த்தர் இந்த அன்னாள் மூலமாக கொடுத்தார். இந்த அன்னாள் அதன் பிறகு மனம் கசரவே இல்லை, வேதனைப்படவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாருடைய வீட்டிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குமா? தேவனுடைய வீட்டிலே, அதாவது ஆலயத்திலே வந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றும் போது
தேவன் பதில் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வீட்டிலே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் தேவனுடைய கரத்துல இருக்கும்போது தேவன் நம்மை வணைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய துக்கங்களை சுகங்களை கர்த்தரை சொல்லும் போது கர்த்தர் நம்மை எல்லா காரியத்திற்கும் தப்புவித்து நம்முடைய என்ன நேரத்திலே நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். துக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? உங்களுடைய வேலை வரவில்லை என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வேலை வந்துவிட்டது என்று சொல்லி விசுவாசித்து அதற்கென்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை குறித்து தேவ திட்டத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மீது என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் அதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான் தேவன் இறங்குவார். இந்த அந்நாள் என்ன செய்கிறாள்? தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறாள். நான் ஆலயத்திலே கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி அந்த கணவர் அவளுக்கு 2 மடங்கு கொடுப்பாராம். ஏனென்று சொன்னால் பெண்ணாளை விட கூட 1 மடங்கு அவளுக்கு கொடுப்பாராம். ஆனா கர்த்தர் பாருங்க, அவளுக்கு 5 பிள்ளைகளை கொடுத்தார். 3 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் என்று சொல்லி வேதத்திலே காணப்படுகிறது. அவர் நிறைவாய் கொடுக்கிற கர்த்தர். நம்ம 1 தான் கேட்டாவா, ஆனா 5 கர்த்தர் கொடுத்தார். ஆனா கணவர் 2 தான் கொடுத்தார். அவளுக்கு 2 மடங்கு அவளுக்கு பங்கு கொடுப்பாராம். ஆனா தேவன் நிறைவாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் தேவனுடைய கரத்திலே தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஊற்றி விட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவரமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் விசுவாசிக்கும் போது எந்த இடத்துல ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் பதிலுக்கு பாத்திரவான்களாக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார் அதை செய்வார். நாம் நம்முடைய இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றினோம் என்று சொன்னால் தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துவார். அந்நாளை கடாட்சித்த தேவர், அந்நாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்த தேவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன வேதனையா இருந்தாலும் சரி கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அவர் ஏற்ற வேளையிலே உங்களுக்கு பதிலை தந்து உங்களுக்கு ஆச்சரியப்படும் விதமாக அற்புதத்தால் உங்களை நிறைவேற்றி எல்லாவற்றையும் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். தலைவணிக்கு ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நேரத்திலும் கூட தகப்பனே அந்நாளை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும் சமாதானமும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த சுகமும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உம்முடைய சந்நிதியிலே எங்களுடைய குறைவுகளை எல்லாம் ஊற்றும் போது தேவன் நீர் அதை நிறைவாக்குகிற வல்லவராய் இருக்கிறீரப்பா. நீர் நிறைவை கொடுக்கிற வல்லவரப்பா. நீர் சமாதானத்தின் தேவனப்பா. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல ராஜா, நீர் ஆண்டவரை கொடுக்கிற சமாதானம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற சமாதானமாய் இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அவருடைய இல்லத்திலும் அவருடைய மதில்களிலும் அவருடைய வீட்டிலும் ஆண்டவரை ஒரு சந்தோஷமும் சமாதானம் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும் அப்பா. வீட்டிலே தகப்பனே, அந்நாளுக்கு தகப்பனே பிள்ளைகளை கொடுத்து அந்த வீட்டிலும் தகப்பனே அந்த அலங்கத்திற்குள்ளும் தகப்பனே சந்தோஷத்தின் சமாதானத்தை கொடுத்த கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தின் சமாதானத்தை நிறைவாய் கட்டளையிடுவீராக. நீரே பெரியவர் என்பதை, நீரே உத்தமர் என்பதை, நீரே உன்னதர் என்பதை ஆண்டவரை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளத்தக்கதாக உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்வீராக அப்பா. நீர் செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் அவர்களுக்கு ஊற்றுவீராக அப்பா. உம்மிடத்துல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகப்ப நீர் இறங்குவீராக அப்பா. நீர் பதில் கொடுப்பீராக அப்பா. நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. நீர் ஆண்டவரே இக்கட்டுகள் எல்லாத்துக்கும் தப்புவித்து பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவும் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. மகிமை மகிமை